ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சீரிஸோட அடுத்த பார்ட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல சியோ ஒரு ரூம்குள்ள போய் கதவை க்ளோஸ் பண்ணிக்கிட்டதும் மிங்க வெளியே நின்னுட்டு இருந்தான். அத்தோட தான் முடிஞ்சுது. இந்த எபிசோட்ல மிங்க ரொம்ப சீரியஸா கேட்க ஆரம்பிக்கிறான். எதுக்காக என்கிட்ட சொல்லிக்காம கொல்லிக்காம கிளம்பி போனேன், அப்படி போனா கூட பரவாயில்ல, எதனால இப்ப ஏன் கூட சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு சீரியஸா கேள்வி கேட்டுட்டு இருக்க கதவு ஓபன் ஆகுது. மிங்கு ஷார்ப்பா பாத்துட்டு இருக்கும் போது உள்ள இருந்து வர்றது இவங்களோட 2 ஃப்ரெண்ட்ஸ் தான். டே என்னடா மிங்கு சென்டிமெண்டா சூப்பரா டயலாக் பேசின, யார்கிட்ட பேச வேண்டிய டயலாக் தானு மிங்க கட்டி புடிச்சிட்டு விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. எந்த ரூம்ல போய் ஒளிஞ்சான்னு தெரியலையேன்னு மிங்க குழம்பி போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கலாயெல்லாம் வாங்கிட்டு அங்க இருந்து போறான். ஆனா அதுக்கும் முன்னாடியே சியோ சின்ன இடத்துல ஒளிஞ்சிட்டு இருக்கா. அவன்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. கிளாஸ்க்கு ஸ்விம்மிங் கிளாஸ் ஆரம்பிக்குது. எல்லாரும் ஒன்னா ஸ்விம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கூட சியோ பின்னாடியே மிங்க வந்துட்டு இருக்கான். என்னாச்சு, நீ எனக்கு வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷனாவது கொடுக்கணுமா இல்லையா, நீ வீட்டுல தானே இருந்த அப்படின்னு கேட்டு பின்னாடியே போக, ஆனா அப்பயும் சியோ கண்டுக்காம அந்த பக்கம் இந்த பக்கம் போயிட்டு இருக்கா. மிங்க கிட்டயே ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னடா ஆச்சு, எதுக்கு அவட்ட பேசிட்டே இருக்க அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. மிங்க ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரூம்க்கு வந்துடுறான். ஆமாண்டா, இப்ப இந்த சியோ இருக்காளே, அப்பல இருந்து நானும் பாக்குறேன், மூஞ்சி தூக்கி வச்சுட்டே இருக்கா, நீ பேசினா கூட உன்கிட்ட பேச மாட்டேங்கிறா, ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறா, ஆனா அவ திமிரு காட்டுறா அப்படின்னு ஃப்ரெண்ட் ஒருத்தன் சொல்ல, உன் வேலையை பாரு அப்படின்னு கத்திட்டு மிங்க அங்க இருந்து போயிடுறான். இவனுக்கு தான் சப்போர்ட் பண்ண கத்திட்டு போறான் பாரு லூசு பையனு 2 ஃப்ரெண்ட்ஸும் அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இவங்களுக்கு என்னடா ஆச்சு, எதுக்கடா சியோ வந்து இவனை அவாய்ட் பண்றா, மிங்க பின்னாடியே சுத்திட்டு இருக்கான், எனக்கு ஒண்ணும் புரியல. இந்த மிங்க இருக்கானே, அவனுக்கு எப்படியாவது ஹீரோ ஆகணும்னு பெரிய ஆசை இருக்கு போலன்னு ஃப்ரெண்ட்ஸ் கிண்டல் பண்றாங்க. மிங்கு நேரா வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்துட்டு ஒரு பெட்டி இருக்கு. அந்த பெட்டிக்குள்ள பார்த்தா மிங்க அவங்க அம்மா கூட்டி வயசுல எடுத்த எல்லா போட்டோவும் இருக்கு. இந்த போட்டோ எப்படி இங்க வந்தது அப்படின்னு அவங்க அப்பா தானே வச்சிட்டு இருக்க ஒரே ஆளா இருப்பாரு. நேரா அவங்க அப்பாவோட ஹாஸ்பிட்டல் கிளம்பி போறான். பார்த்தா அவங்க அப்பாவோட ஆபீஸ் பூட்டி இருக்கு. அந்த நர்ஸ் லேடி தான் வராங்க. உங்க அப்பா இங்க இல்லப்பா, உனக்கு தெரியாதா, நியூஸ் பேப்பர் எல்லாம் படிக்கிறது இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க அப்பா பண்ண சர்ஜரி ஒண்ணு தப்பாயிட்டு ஒருத்தர் இறந்து போயிட்டார் போல. அந்த பழி ஒட்டுமொத்தமா அவங்க அப்பா மேல விழுந்து இப்ப அவங்க அப்பாவை கொஞ்ச நாள் நீங்க சஸ்பெண்ட் ஆயிருங்க, அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு ஹாஸ்பிட்டல்ல சொல்லிருக்காங்க. நேரா அவங்க அப்பாவோட வீடை தேடி மிங்க வந்துடுறான். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் நாய்க்குட்டியை பாத்துக்க முடியல, டைம் இல்லன்னு என்கிட்ட கொடுத்தாரு, நானும் குழந்தைய பாத்துக்கிற மாதிரி பாத்துக்கணும் தானேன்னு வாங்கிட்டேன், ஆனா அதை விட பெரிய தொல்லையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா நாய்க்குட்டியை கையில வச்சிட்டு இருக்காரு. மிங்க அங்க உட்காடுறான். நீங்க தான் அந்த பாக்ஸ் வச்சதுன்னு எனக்கு தெரியும், அம்மாவும் நானும் இந்த போட்டோ எல்லாம் உங்ககிட்ட எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்க, இங்க பாரு, நான் என்னதான் அவன் மேல கோவமா இருந்தா கூட அவ ஓ அம்மா, உனக்கும் அவளுக்கும் வந்து சின்ன வயசு ஞாபகத்தெல்லாம் நான் என்னைக்குமே அழிக்கணும்னு நினைச்சதே கிடையாது. சோ அந்த போட்டோ எல்லாம் நான் பத்திரமா தான் வச்சிட்டு இருந்தேன், கொஞ்சமாவது புரிஞ்சுக்கூடா, நீயும் பெரியவன் ஆனதுக்கு அப்புறம் என் நிலைமை என்னன்னு உனக்கு நல்லாவே புரியும் சொல்ல மிங்க பாக்குறான். இதே காரணத்தை சொல்லிதான் எல்லா தடவையும் எஸ்கேப் ஆகிட்டே இருக்கீங்க. இப்ப எனக்கு 18 வயசு ஆயிடுச்சு, நான் பெரிய பையன் ஆயிட்டேன், இப்ப எனக்கு புரியல, இதுக்கும் மேல மட்டும் எப்படி புரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கோவமா கிளம்பி போயிடுறான். இங்க நம்ம மூமு இருக்கால, சியோட வீட்டுக்கு வந்துடுறா. ஆண்டி, சியோவை கொஞ்சம் வெளியே அனுப்புறீங்களா, என் சைக்கிள் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அவ என் கூட இருந்தானா நான் சைக்கிளை சரி பண்ணிட்டு அவ கூட கொஞ்ச நேரம் பேசி இருந்துட்டு அவளை அமுச்சு வச்சிடுறேன் அப்படின்னு சொல்ல, சியோவும் அடைஞ்சே கிடக்குறாள். அவங்க அம்மா போயிட்டு வா அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. மோமோ சொல்லிட்டு இருக்கா, உன் கணத்துல இந்த காயம் இருக்குல்ல, இந்த கன்சீலர் போட்டுக்கோ, சீக்கிரமா சரியா போயிடும், அது வரைய வந்து இது மறைக்கிற மாதிரி காட்டும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சியு அதை பார்த்துட்டு, எனக்கு வந்து நீ சொன்னல நான் ரொம்ப தைரியமா இருக்கேன்னு, இப்ப அந்த தைரியம்லாம் இல்லடி, தப்பு பண்ணணும்னு எனக்கு ரொம்ப தோணுது, என் குடும்பம் ரொம்ப மேல கோவமா இருக்கு, என்ன தண்டனை கொடுக்கறதுக்காக ஆளுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சியு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. மோமோ சொல்லிக்கிட்டு இருக்கா, இல்லடி உண்மையாவே நீ ரொம்ப தைரியமான ஆள் தான், இந்த பிரச்சனை எல்லாம் சீக்கிரமா சரியாயிடும், நீ வெளியே வந்துருவ, எனக்கு பிரச்சனை வரும்போது நான் டான்ஸ் ஆடுவேன், நீயும் டான்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் காட்டுறத நான் பாத்திருக்கேன், என் கூட வந்து சேர்ந்துக்கலாம்ல அப்படின்னு மோமோ கேட்க, அதெல்லாம் சரிப்பட்டு வராதிரி, எனக்கும் பிடிக்கும் அக்காவால அப்படின்னு அவகிட்ட மனசு விட்டு சியு பேச ஆரம்பிக்கிறா. கரெக்டா அப்பன்னு பார்த்தா அவங்க அம்மா எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க அப்பா போன்ல பேசிட்டு இருக்காரு. சரிப்பா, என் பொண்ணு அந்த வாரம் கூட்டு வந்துடுறப்பா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா போனை வாங்கிட்டு அவங்க அம்மா என் பொண்ணு கூட்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. சியோட அப்பா ஷாக் ஆயிடுறாரு. என் அப்பாட்ட எதுக்கு மரியாதை இல்லாம பேசின, திருப்பி போன் அடிக்குது பாரு, போன் எடு, இல்லன்னா அந்த குடும்பத்துக்குள்ளே நான் நுழைய முடியாது, ஏன் கிராமத்துக்குள்ளே நான் நுழைய முடியாது அப்படின்னு போனை புடுங்க அவங்க அம்மா போனை தூக்கி போட்டுடுறாங்க. போன் உடஞ்சிருது. நம்ம 2 பேரும் பிரிஞ்சிடலாம், என்னால இதுக்கும் மேல முடியாது அப்படின்னு சியோட அப்பா கத்த, உன்ன மாதிரி ஒரு கோழைய நான் பார்த்ததே இல்ல, டிவோர்ஸ்ங்கிற வார்த்தை கூட சொல்லாம பிரிஞ்சிடலாம் அப்படின்னு பயந்துட்டு அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு அவங்க அம்மா கத்திட்டு இருக்காங்க. சியு வீட்டுக்கு வந்துடுறா. நடந்த எல்லா விஷயத்தையும் தம்பி சொல்ல ஆரம்பிக்கிறான். அக்கா, எனக்கு தெரிஞ்சு நீ பண்ணதுல லைட்டா தப்பு இருக்குக்கா, அக்கா இறந்து போயிட்டா பெரிய அக்கா, ஆனா நம்ம உயிரோட தானே வாழணும், நீயும் ஏன் இவ்வளவு தூரம் ஸ்டபர்னா இருக்க எனக்கு சுத்தமா புரியலன்னு சொல்ல, சியு பாக்குறா, கொஞ்சம் கூட அக்கா மேல பாசமே இல்லாம இவன் பேசிட்டு
பேசிட்டு இருக்கான் பாரு அப்படின்னு சியு மனசு கஷ்டத்துல இருந்துட்டு அவளுக்கே ஒருவேளை நம்ம பண்ணதும் தப்பு தானோ அப்படின்னு அவளுக்கே தோண ஆரம்பிச்சிருது. கரெக்டா எஞ்சி வெளியே வரா. அவங்க அப்பா வெளியே உட்காந்துட்டு இருக்காரு, குடிச்சிட்டு இருக்காரு. அப்பா இதுக்கும் மேல நீங்க அதிகமா குடிக்காதீங்க. இப்ப என்ன, தாத்தாவை பாக்கிறதுக்கு நான் வீட்டுக்கு போகணும் அவ்வளவுதானே, நான் வரேன். அம்மாட்டே சொல்லாம நம்ம 2 பேரும் கிளம்பி போயிடலாம்னு சொல்ல, இதெல்லாம் நீ பண்ண தப்பு தான். நாளைக்கு கிளம்பும் போது நல்ல திக்கான ட்ரெஸ் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அங்க இருந்து வெளியே போறாரு. ஏன்னா அடிக்கிற அடியெல்லாம் வாங்கிக்கணும்ல, அதுக்காக ஒரு பொண்ணை ரெடி பண்ணிட்டு இருக்காரு. சியு அடுத்த நாள் வீட்டுக்கு போறா. கால்ல விழுந்து எல்லாரும் முன்னாடியும் 3 தடவை மன்னிப்பு கேட்டுட்டு மண்டி போட்டு உட்காந்துட்டு இருக்கா. தாத்தா பாத்துட்டு, அந்த பையனோட வாழ்க்கையை நீ அழிச்சிட்ட, ஒட்டுமொத்த கிராமத்துக்கும் இப்ப அவன் தத்து பையன் தெரிஞ்சு போயிருச்சு, மன்னிப்பு கேட்கறதுக்கு வந்துட்டு இருக்க அப்படின்னு கத்த ஆரம்பிக்க, ஜிஜியோட அம்மா இருக்காங்கல்ல அதுக்கும் மேல கத்திட்டு இருக்காங்க. நீ எல்லாம் ஒரு மனுஷியாடி, நீ எல்லாம் ஒரு பொம்பளையாடி, உன்ன மாதிரி ஒரு பொண்ணு ஒரு குடும்பத்துக்கு வந்தா விளங்குமாடி அப்படின்னு. தாத்தா கோவமாயிட்டு கைத்தடி எடுத்து அவங்க அப்பா கிட்ட கொடுத்து, இதை வச்சு உன் பொண்ணை அடிக்க போறியா இல்லையான்னு கேட்க அவங்க அப்பா அடிக்காம நிக்கிறாரு. நானே அடிக்கிறேன் அப்படின்னு அவங்க அப்பா அவங்க சியோட அப்பாவை பயங்கரமா தர்ம அடி அடிக்கிறாரு. கரெக்டா அந்த நேரம்னு பார்த்து சியோட அம்மா உள்ள வந்துடுறாங்க. விஷயம் கேள்விப்பட்டு, இவங்க விடுங்க எங்க பிள்ளைங்கள அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் அவங்களும் மண்டி போட்டுக்கிறாங்க. சியு சொல்றா, அம்மா தப்பு பண்ணதுன்னா நீ எந்திரி அப்படின்னு சொல்ல, சியு சின்ன பொண்ணு, அவ ஏதோ தெரியாம பண்ணிட்டா, இது ஒரு பெரிய அவமானம் தான், ஆனா அவளுக்கு என்ன தண்டனை கொடுக்கறதுனாலும் எனக்கு கொடுங்க, ஏன்னா நான் தான் அம்மா வந்து அவளை பாத்துக்கல அப்படின்னு சொல்ல, ஆனா அந்த பெரியமா பயங்கரமா கொந்தளிக்க ஆரம்பிக்கிறா. நீலாம் ஒரு பொம்பளையா, இந்த பிள்ளைக்கு போய் சப்போர்ட் வாங்கிட்டு இருக்க, என் பையன் வாழ்க்கையே போயிருச்சு அப்படின்னு. சியோட அம்மா பார்த்துட்டு, உங்க பையனுக்கு ஏதாவது வேலை போயிருக்கலாம், இல்ல கல்யாண வாழ்க்கையில ஸ்பாயில் ஆயிருக்கலாம், அவ்வளவுதான், ஆனா என் பொண்ணு இந்த உலகத்திலே இல்ல, அவளை பத்தி நீங்க பேச மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு கேட்க, உன் பெரிய பொண்ணும் சின்ன பொண்ணும் சேர்ந்துதான் என் பையனோட வாழ்க்கையை நார் அடிச்சுட்டாங்க, அவங்க நல்லாவே இருக்க கூடாது, உன் பெரிய பொண்ணுக்கு வந்த நிலைமை கரெக்ட் தான், அவளுக்கு இன்னும் நல்லா வேணும் அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்க, சியுக்கு கோவம் வர ஆரம்பிக்குது. அவங்க அம்மா பாக்குறாங்க, சியு போதும், நீ தப்பு பண்ணல, முதல்ல எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு அவ எந்திரிச்சதும், சியுவா எதுவும் பண்ணல, நான் சொல்லிதான் சியு பண்ணா, அந்த லெட்டரை வைக்க சொன்னதே நான் தான் அப்படின்னு சொல்ல, அந்த பெரியமா ஓடி வந்து அடிக்க ஆரம்பிக்கிறா. வேகமா சியு அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சுக்கிறா. எங்க அம்மாவை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவே வேற கணத்துல பலார்னு அவங்களே அரைஞ்சுக்கிறாங்க. ஒரே குழப்பமாயிடுது. அவங்க தாத்தா பாக்குறாரு. அப்படின்னு வந்து போய் உட்காந்துட்டு இருக்க சியுவோட அம்மா அவங்க கண்ணத்திலே பயங்கரமா அடிச்சுக்கிறாங்க. மா வேண்டாமா வேண்டாமா அப்படின்னு சியு அலறிட்டு இருக்கா. இங்க இருந்து போங்க அப்படின்னு தாத்தா கத்திட்டு போயிடுறாரு. சியோட அம்மா முன்னாடி போயிட்டு இருக்க, சியோட அப்பா, என் குடும்பத்துல இருந்து என்ன பிரிச்சுட்டல, இப்ப நிம்மதியா இருக்கா அப்படின்னு கேட்டு பின்னாடி போயிட்டு இருக்காரு. யாருமே கண்டுக்கல. எல்லாம் சோகமா பஸ்ல போறாங்க. வீட்டுக்கு வராங்க. சியு நேரா போயிட்டு, நான் டின்னருக்கு காய்கறி எல்லாம் கிளீன் பண்றேன் அப்படின்னு நேரா உள்ள போயிடுறா. உங்களுக்கு எல்லாம் என்ன பிரச்சனைன்னு எனக்கு சத்தியமா புரியல, இனிமே அந்த வீட்டை பக்கத்து நம்ம போகவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா புலம்புறாரு. குடும்பத்துல யாருக்கும் பொம்பளைங்களை பத்தி கவலையும் இல்ல போல, அதுவும் நம்ம சியுவோட அப்பாவுக்கு ஸ்பெயின் கூட இல்லாம முதுகெலும்பே இல்லாம தான் வாழ்ந்துட்டு இருப்பாரு போல. சியு உள்ள வந்து உட்காந்துட்டு இருக்கா. சியுவோட அப்பா அடுத்தவர் வாரிசை ரெடி பண்ணி வச்சிட்டு இருக்காரு. ஜின்னு சொல்றான், எனக்கு தெரிஞ்சு தாத்தா பண்ணதும் அப்பா பண்ணதும் கரெக்ட் தான், முடிஞ்சது முடிஞ்சு போயிருச்சு, நீங்க வேற சண்டை போட்டுட்டே இருக்கீங்க, அதனால எனக்கும் டிஸ்டர்பன்ஸா இருக்கு, நான் கேம்பஸ்ல ஒரு ரூம் பாத்துட்டு இருக்கேன், எங்க ஸ்டார்ட்ட சொல்லிட்டு நான் அங்கேயே போய் தங்கிக்க போறேன் அப்படின்னு கிளம்ப ஆரம்பிக்கிறான். சியுவோட அம்மா அவங்க பாட்டுக்கு ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்காங்க. சியு ஸ்கூலுக்கு கிளம்புறா. முகத்துல இருக்க அந்த மார்க்க கன்சீலர் வச்சு மறைச்சிட்டு அங்கிருந்து வெளியே போறா. அவங்க அம்மா சாப்பிட்டு போ அப்படின்னு உட்கார வைக்கிறாங்க. சியுவை பிக்கப் பண்ணிட்டு ஸ்கூல்ல போய் விடுறது, திருப்பி ஸ்கூல் முடிஞ்சதும் பிக்கப் பண்ணிட்டு வீட்டுல வந்து விடுறது அப்படின்னு எல்லா வேலையும் அவங்க அம்மா தான் பாக்குறாங்க. சியூட்ட சொல்றாங்க, உனக்கு இந்த வீரை பிடிக்கலன்னு எனக்கு நல்லாவே தெரியும், எனக்கும் இந்த வீரை பிடிக்கலதான், ஆனா எனக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது, உனக்கு இருக்கு, நீ நல்லா படிச்சுட்டு ஒரு வேலைக்கு போனதுக்கு அப்புறமா உன் சொந்த கால நிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நீ என்ன வேணா உன் வாழ்க்கையில முடிவு எடுத்துக்கலாம், எங்க வேணா போலாம், அப்ப நான் உன்னை ஒண்ணும் கேட்க மாட்டேன், இப்பவா ஸ்கூலுக்கு போலாம் அப்படின்னு சியுவை பிக்கப் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு கூட்டு போறாங்க. மூமு பாத்துட்டு, ஆண்டி நான் அவளை கூட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்ல அவங்க அம்மா அங்க இருந்து பாதியில கிளம்பி போறாங்க. மூமு சியும் 2 பேருமா சேர்ந்து மிங்க பாக்குறாங்க. மிங்க அவங்கள பாக்காம உள்ள போயிட்டு இருக்கான். எங்க அம்மாவை கோவப்படுத்தாம இருக்கதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சியுவும் உள்ள போறா. ஆனா பார்த்தா சியுவோட டெஸ்க்ல வேணும்னே கம்ம ஊத்தி வச்சுட்டு அந்த ரவுடி பொண்ணுங்க கலாட்டா பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மிங்க அங்க போறான். மிங்கோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த பொண்ணுங்களை கலாய்க்க வச்சு அந்த சீட்லயே உட்கார வச்சிடுறான். அறிவு இருக்கா இல்லையா உனக்கு, நீ மட்டும் எல்லா பசங்களையும் புள்ளி பண்றல, நான் ஏதாவது கண்டுட்டேனா, என்னையும் கண்டுக்காத அந்த பொண்ணு கிளம்பி போயிடுறா. மிங்க அதுல சியு வந்து உட்கார கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எடுத்து வச்சுட்டு அவ பாத்துக்கிட்டோம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு வெளியே போயிடுறான். சியு கிளாஸ் முடிச்சுட்டு வெளியே கிளம்புறா. அப்ப மிங்கோட ஃப்ரெண்டு, உன்கிட்ட ஒரு நோட்ஸ் கொடுக்க சொன்னா மிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போறான். உனக்கு எப்ப ஹெல்ப் தேவைப்பட்டாலும் பின்னாடி திரும்பி பார்த்தா நான் இருப்பேன் அப்படின்னு அதுல மிங்க எழுதி வச்சிட்டு இருக்கான். நோட்ஸை கொடுத்துட்டியாடா, என்னடா ரியாக்ட் பண்ணா அப்படின்னு மிங்க கேட்க, ஏதோ யோசிக்கிற மாதிரி இருந்தாடா, அவ்வளவுதான், மத்தபடி ரியாக்ஷன் எல்லாம் எதுவும் பெருசா இல்ல அப்படின்னு பக்கத்துல ஃப்ரெண்டும் சொல்லிக்கிட்டு இருக்கான். சியுவும் அவங்க அம்மாவும் மறுபடியும் வீட்டுக்கு திரும்ப போயிட்டு இருக்காங்க. அப்போ உடனே எங்க ஒரு பக்கத்து வீட்டுக்கார லேடி, இங்க பாரு, நீ தானே இந்த ட்ரெஸ் போட்டுட்டு மிங்கோட வீட்டுக்கு போனது, நீங்க 2 பேரும் ஒன்னாதான் இருந்தீங்களா, உங்களுக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கேட்க ஆரம்பிக்க அதுக்குள்ள ஜின்னு வந்துடுறான். கவா உள்ள போலாம் அப்படின்னு கூட்டு போயிடுறான். இவங்களுக்கு வேலையே இல்ல, அடுத்த குடும்பத்துல என்ன நடக்குதுன்னு பாக்குறது தான் இவங்களுக்கு ஒரே வேலை
அப்படின்னு அவங்க அம்மா கத்த ஆரம்பிக்கிறாங்க. கதவை சாத்திக்கோங்க, அம்மா கடைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு அவங்க அங்க இருந்து கிளம்பி போறாங்க. நீ இருக்குடா திருப்பி கேம்பஸ்ல இருந்து இங்க வந்திருக்க அப்படின்னு ஜியு கேட்க, அதுவா வேற ஒண்ணும் இல்ல, சும்மா நான் கேம்பஸ்க்கு கிளம்பி போகணும், அதுக்கு முன்னாடி ஒரு ட்ரெஸ்ஸை மறந்துட்டேன், அதை எடுத்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு ஜின்னு சொல்றான். எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணு, நான் மிங்க பாக்கணும்டா, நான் பாத்துட்டு வந்துடுறேன், எனக்கு அவனுக்கு மட்டும் அம்மாட்ட பெர்மிஷன் வாங்கி தரியா, அம்மா உள்ள வராம மட்டும் நீ பாத்துக்கோ ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே நீ போய் பாத்துட்டு வா, நானே காசு திருடினதுக்கு நீ எனக்கு எதுவுமே சொல்லல, அதுக்காக உனக்கு இதை பண்றேன் அப்படின்னு தம்பி சொல்லிடுறான். மிங்க கிரவுண்ட்ல விளையாடிட்டு இருக்கான். மெசேஜ் வருது, மரத்துக்கிட்ட வந்துட்டு நான் உன்னை மீட் பண்றேன் அப்படின்னு. மிங்க விட்டா போதும்னு கிளம்பி கிரவுண்ட்ல இருந்து ஓட ஆரம்பிக்கிறான். சியு அந்த மரத்துக்கிட்ட போயிட்டு ஆல்ரெடி மரத்து மேல ஏறி உட்காந்துட்டு இயற்கையை பார்த்துட்டு இருக்கா. ஏதோ யோசிச்சுட்டு இருக்கா. மிங்க அங்க வரான். ரொம்ப காலம் மரம் சீன் போட்டீங்க, என்ன ஆச்சு? உங்க அம்மா வேற என் வீட்டை கொளுத்திடுவேன் அப்பப்போ வந்து மிரட்டுறாங்க. அப்பதான் எனக்கு தெரியுது உன் வாழ்க்கையில நான் ரொம்ப முக்கியம் போல, அதான் உங்க அம்மா என்ன பார்த்து பயப்படுறாங்க போல அப்படின்னு மிங்க சொல்ல, சியு உன்னே கலாய்க்காத, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆமா ஆமா நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா ஊரை விட்டு ஓடலாம் தானே இருந்தோம் அப்படின்னு நம்ம மிங்க சொல்லி அவளை கலாய்க்கிறான். சியு பார்த்துட்டு, இல்ல எனக்கு இது வாழ்க்கை பிரச்சனை, உனக்கு இது ஒரு கேம் தானே அப்படின்னு சொல்லிடுறா. ஆமா கேம்காக தான் என்னோட எதிர்காலத்தையே விட்டுட்டு உன் கூட வரதுக்கு நான் ரெடி ஆனேன், நமக்கு ஃபியூச்சரே இல்ல நீ நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு மிங்க கிட்ட உரிமையா கேட்க ஆரம்பிக்கிறான். சியு உடனே நமக்கு ஃபியூச்சரே கிடையாது, நீ ஒரு என்டர்டைன்மெண்டா பண்ண, என்னோட வாழ்க்கை அப்படி கிடையாதுன்னு சொல்ல, நான் பாரு வெளிநாட்டுல போய் செட்டில் ஆக வேண்டியது, ஆனா உன் மேல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தனால தான் நான் நேரா உன்னை பாக்கிறதுக்காக உன் கூட வரதுக்காக ரெடியா இருந்தேன், புரிஞ்சுக்கோ அப்படின்னு மிங்க சொல்லிக்கிட்டு இருக்கான். எனக்கு உன ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்தாலே பிடிக்காது, சரியான ஈகோ பிடிச்சவன் நீனு, அது மட்டும் இல்லாம ரொம்ப அரகெண்டா வேற இருக்க, உன ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் ஹேட் பண்ணிட்டு தான் இருந்தேன், இப்போ அது மறுபடியும் கன்ஃபார்ம் ஆயிருக்கு, நான் உன பயங்கரமா ஹேட் பண்றேன் அப்படின்னு சியோ சொல்லிடுறா. இங்கக்கு மனசே உடஞ்ச மாதிரி இருக்கு, இங்க பாரு பெரிய வார்த்தை பேசாத, என் மேல கோவமா இருக்கு, அதை என்னால மன்னிக்க முடியல அப்படின்னு கூட நீ சொல்லு, நான் ஒத்துக்கிறேன், ஆனா ஹேட்ன்ற மாதிரிலாம் பெரிய வார்த்தை எல்லாம் பேசாதன்னு சொல்ல, நான் உன பயங்கரமா ஹேட் பண்றேன், ரொம்ப ஹேட் பண்றேன், இதுக்கு மேல என்ன பார்க்காத என்ன கண்டுக்காத அப்படின்னு சொல்லிட்டு சியோ அங்க வந்து கிளம்பி போயிடுறா. இங்க கண்ணுல அப்படியே கண்ணீரே வந்துருது. அந்த இடத்துல ஓரமா உட்காந்துக்கிறான். சியு போயிட்டு வீட்டுல நாளைக்கு சப்மிட் பண்றதுக்கு ஒரு எஸ்ஸே எழுதணும் போல, என் வாழ்க்கையிலேயே என்ன அளவுக்கு நான் ஒரு கன்ஃபியூஷனான ஆளை பார்த்ததே கிடையாது, இந்த உலகம் வளர வளர நானும் அது கூட சேர்ந்து பிசிக்கலா வளர்ந்துட்டே போறேன், பெரிய பிள்ளை ஆயிட்டு இருக்கேன், ஆனா என் மனசு இந்த உலகத்துல இருந்து தனிச்சே நிக்குது, யார் கூட எனக்கு ஒரு லிங்கே இல்லாத மாதிரி இருக்கு, இந்த வாழ்க்கையே ஒரு மாதிரி குழப்பமா இருக்கு அப்படின்னு சியு கட்டுரையில எழுதிட்டு இருக்கா. ஸ்கூல்ல டெஸ்ட் நடந்துச்சுல, அதுக்கான ரிசல்ட் ஓட்டுறாங்க. பிள்ளைங்க எல்லாம் வந்து பாத்துட்டு இருக்கும் போது மிங்கோட ஃப்ரெண்டு பாக்குறான், என் பேர் எப்படியும் கடைசியில தான் இருக்கும், மிங்க எத்தனாவது ரேங்க்னு பாக்குறேன் அப்படின்னு. மிங்க பார்த்தா 14வது ரேங்க் வாங்கியிருக்கான். அதுலயே 2 சப்ஜெக்ட்ல ஃபுல் மார்க்ஸ் வேற. எப்படா இவன் படிக்கவும் மாட்டான், ஊரு சுத்திட்டு இருக்கான், சில சப்ஜெக்ட்ல ஃபுல் மார்க் வாங்குறான், அந்த அளவுக்கு அறிவாளி அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்றாங்க. ஆமா இந்த சியோ பேர் எங்க இருக்குன்னு பார்த்தா அவ பேரு 13வது இடத்துல இருக்கு. 13 14 இயற்கையே நினைச்சா கூட இவங்களை பிரிக்க முடியாது போல, ஒன்னாதான் இருப்பாங்க போலன்னு ஃப்ரெண்டு கிண்டல் பண்ண மிங்க அங்க வரான். இருக்கிற கடுப்புல இவன் வேற அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். சியுவை உங்க சார் பாக்குறாரு, உன் கட்டுரையை படிச்சேம்மா, எனக்கும் சின்ன வயசுல நிறைய குழப்பங்கள் இருந்தது உண்மைதான், ஆனா இப்ப கூட இங்க கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு இடம் இருக்கு, எப்ப வேணா போய் நீ அவங்க ப்ரொஃபஷனல் அங்க இருக்காங்க ஒரு லேடி, அவங்க கிட்ட போய் நீ கவுன்சிலிங் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்ல, சியுவும் சரி ஓகேன்னு கிளம்புறா. பார்த்தா மூமோ அதுக்கு முன்னாடியே அங்க கவுன்சிலிங் வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறா. மூமு கிளம்பி போக சியு பின்னாடியே போயிட்டு என்னடி ஆச்சுன்னு கேட்க, எனக்கு உன் அளவுக்கு தைரியம் கிடையாதுரி, எங்க அப்பா எங்க அம்மா போட்டு டெய்லி கொடுமைப்படுத்திட்டு இருக்காரு, அடிச்சிட்டு இருக்காரு, என்னால தாங்கிக்க முடியலன்னு சொல்ல, ரெடி எல்லாமே படிச்சு முடிக்கிற வரை தானே, முடிச்சதுக்கு அப்புறம் இந்த வீட்ல இருந்து நீ போயிடலாம் அப்படின்னு சியு சொல்றா. அப்ப எங்க அம்மா அவங்க பாவம் தானே, அவங்க எப்பவுமே கடைசி வரையும் அந்த வீட்டுல மாட்டிட்டு இருப்பாங்கல்ல, அது நினைக்கும் போது எனக்கு கஷ்டமா இருக்கு, என்னதான் இருந்தாலும் அவங்க எங்க அம்மா, அவர் என் அப்பா தானே, எப்படினாலும் என் வாழ்க்கையில கடைசி வரையும் சம்மந்தப்பட்டு இருக்காங்க தானே அப்படின்னு மூமு சொல்ல, சியுக்கே என்ன பண்றதுன்னு தெரியல. சியு கிளாஸ்ல உட்காந்துட்டு இருக்கும் போது நம்ம மிங்கோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரு, ஏய் மிங்க பாடுறா இருக்கிறதுல இந்த பக்கத்து ஸ்கூல் பொண்ணு ரொம்ப அழகா இருப்பால, அவளை பார்க்க போறானா, வா நம்மளும் போலாம் அப்படின்னு 2 பேரும் கிளம்புறாங்க. அதுல கார்ல வாங்கியும் வாங்காத மாதிரி சியு ஹெட்போன்ஸ் போட்டு உட்காந்துக்கிறா. சியுவை பிக்கப் பண்ணிக்கிறதுக்கு அவங்க அம்மா வராங்க. கரெக்டா அப்பன்னு பார்த்தா அவங்க சைக்கிள்ல சங்கிலி கழன்றது, செயினை மாற்றுறதுக்கு அவங்க ரெடி ஆயிட்டு இருக்கிறதுக்குள்ள அங்க 3 பொறுக்கி பசங்க வந்து, ஏய் இந்த பொண்ணு பாடுறா நியூஸ்ல எல்லாம் வந்து ஃபேமஸ் ஆனால அவ அப்படின்னு சொல்லிட்டு சியுட்டையும் அவங்க அம்மாட்டையும் வம்பலுக்கு ஆரம்பிக்கிறாங்க. மிங்கும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் அந்த பக்கம் தான் வராங்க. ஆனா மிங்க டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அவங்க என்னவோ பண்ணிட்டோம் நம்ம கிளம்பி போலாம் அப்படின்னு அங்க இருந்து போயிடுறான். 3 ஃப்ரெண்ட்ஸுங்களும் ஒண்ணா உட்காந்து ஒரு இடத்துல நூடுல்ஸ் வாங்கி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு பையனுக்கு போன்ல மெசேஜ் ஒரு நோட்டிபிகேஷன் வருது, இங்க பாத்தீங்களா அந்த பொண்ணு சியு ஒரு கால டிவில வந்தாலே அந்த பிரபலம் தான், நல்லா சிக்கியிருக்கா, யாராவது அவளை பாக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வந்து பாத்துட்டு போங்கன்னு அவளோட போட்டோ வேற ஒண்ணு போட்டிருக்கு. இதை பார்த்துட்டு என்னடா அது அவள் எதுவும் புடிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க ஃப்ரெண்டு கேட்க மிங்க பாக்குறான். மின்னல் வேகத்துல அங்க இருந்து ஏஞ்சி ஓடி போயிடுறான். போய் அந்த இடத்து சண்டை நடந்த இடத்த பார்த்தா அவங்க அம்மா கையில இந்த காய்கறி எல்லாம் அந்த பசங்க மேல தூக்கி போட்டிருக்காங்க. கிரைம் சீன் மாதிரி இருக்கேடா அப்படின்னு சொல்லிட்டு மிங்க தேடி ஓடி போயிட்டு
அந்த 3 பசங்களையும் கண்டுபிடிச்சிடுறான். டேய் நீங்க தானடா சியுவை புடிச்சது அப்படின்னு மிங்க அவங்க சட்டையை புடிச்சு உலுக்கி கேட்க, ஆமா நாங்க தான்டா, நீ என்ன பெரிய பருப்பாடா, எல்லாம் இங்க வாங்கடா அப்படின்னு கூப்பிட்டு இன்னொரு 4-5 பேர் வந்துடுறாங்க. அவங்கதான் இவங்க சண்டைக்கு ரெடி ஆயிடுறாங்க. எப்படின்னு தர்மடி கிடைக்கும் தெரிஞ்சே 3 பேர் நல்லா தர்மடி வாங்கிட்டு அங்கங்க மூஞ்சி வீங்கி போயிட்டு உட்காந்துட்டு இருக்க. நல்ல வேலை போலீஸ் கரெக்ட் டைம்க்கு வந்துருச்சு. அதான் நம்மள விட்டாங்க. அதுவும் இல்லாம சியுவோட போட்டோ அவங்க போட்டிருக்குது எடிட்டிங் போட்டோடா. அவ முடி கூட அவளது கிடையாது. உங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்கா இல்லையா? அதுவும் இல்லாம சியுவோட அம்மா போலீஸையே உண்டுலன் பண்ற ஆளு. இந்த 3 பொறுக்கி பசங்களையா விட்டு வைக்க போறாங்க? நல்ல பின்னி எடுத்திருப்பாங்கடா. யாரா இருந்தாலும் சியு அம்மாவை பார்த்து பயந்துதான் ஆகணும். நம்ம அடி வாங்கினதான் மிச்சம்னு 3 பசங்களும் கிக்கு பிக்கேன்னு சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சியுவோட அப்பா வீட்டுல ஏதோ கணக்கு வேலை பார்த்துட்டு இருக்காரு. எனக்கு ஒரே தொல்லை தாங்கல. ஆளுக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. பிள்ளைங்க ஸ்கூல் முடிக்கிற வரை இங்க இருக்கலாம், அப்புறம் இங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. சியு எல்லாத்தையும் காதுல வாங்கிட்டு தான் இருக்கா. சியு வெளியே உட்காந்துட்டு இருக்கும் போது அவங்க அப்பா கூட தூங்காம வெளியே வந்துடுறாரு. மறுபடியும் குடிக்க ஆரம்பிக்கிறாரு. பா குடிக்காதுப்பா ப்ளீஸ்பா அப்படின்னு சியு சொல்லிட்டு இருக்கா. நான் தாமா அந்த வீட்டுக்கு ஒரு பில்லரா இருந்திருக்கணும், ஆனா நான் ஒரு வேஸ்டா இருக்கேன்ல, என்னால உங்களை காப்பாத்த கூட முடியல அப்படின்னு சொல்லிட்டு சியுவோட அப்பா ஆள ஆரம்பிச்சிடுறாரு. இத பாக்கிறதுக்கு சியுக்கே ரொம்ப மனசு கஷ்டமாயிருது. இப்ப என்ன பண்ணி வீட்டை சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறா. அடுத்த நாள் மிங்க அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் விளையாடிட்டு இருக்கும் போது அப்ப மிங்கோட அப்பாவை ஸ்கூல்ல கூப்பிட்டுருக்காங்க. இந்த 3 பசங்களும் போய் எட்டி பாக்குறாங்க. மிங்க அப்பா கிட்ட மிங்கோட டீச்சர் கண்ணா பின்னான்னு கத்திட்டு இருக்காரு. போலீஸ் கேஸ் வேற ஆச்சுல்ல, அதெல்லாம் வச்சு நல்லா உங்க அப்பா உன்னை வாங்கி விட போறாரா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸும் கிண்டல் பண்றாங்க. மிங்க அதை பத்திலாம் அவங்க அப்பாவை பத்தி என்னைக்கு கவலைப்பட்டிருக்கான். வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மாக்கு வீடியோ கால் போட்டு இது மாதிரி ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சுமான்னு சொல்ல மிங்கோட அம்மா பாக்குறாங்க. ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு தண்ணி எல்லாம் கூட எடுத்துட்டு வந்து உட்காந்துட்டு, உன்ட்ட 10 வருஷமா நான் ஒரு விஷயத்த சொல்லவே இல்ல, இப்ப சொல்லணும்னு ஆசைப்படுறேன். உங்க அப்பா வந்து என்னை விட்டு பிரியணுங்கிற முடிவு எடுக்கல, நான் தான் உங்க அப்பா விட்டு பிரியணுங்கிற முடிவு எடுத்தேன். அப்ப என் பையனை என் கூட விட்டுருங்கன்னு சொன்னேன். ஆனா உங்க தாத்தா விட முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஆனா அவர் பண்ணதும் கரெக்ட் தான். ஏன்னா வந்து என்கிட்ட எந்த ஒரு காசும் கிடையாது, பணமும் கிடையாது. இங்க கூட்டு வந்தா நான் உன்னோட சேர்ந்து தெருவில் பிச்சை தான் எடுத்து இருந்திருக்கணும். நான் ஒரு வழியா எப்படியோ பிரான்ஸ்க்கு ஓடி வந்து தப்பிச்சிட்டேன். ஆனா உன்னை கூட்டு வராததுதான் பெஸ்ட் டெசிஷன்ங்கிறத நான் அப்புறமா ரியலைஸ் பண்ணேன். ஆனா உங்க அப்பா நான் பண்ண தப்பு கூட உன்கிட்ட சொல்லாம இத்தனை நாளா இருந்திருக்காரு. இதுக்கும் மேல நீ உங்க அப்பா மேல கோவமா இருக்கிறதுல கொஞ்சம் கூட இஷ்டம் கிடையாது. நீ என் மேல கோவம் ஆனா கூட பரவாயில்ல, உங்க அப்பா தப்பு பண்ணலடா, அவர்கிட்ட பேசு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா காலை கட் பண்ணிடுறாங்க. நம்ம மிங்குக்கு தலையே சுத்தி போயிருது. என்ன பண்றதுன்னு ஒண்ணு புரியாம எங்க மிங்கோட அப்பாவை பாக்கிறதுக்கு வீட்டுக்கு அந்த நர்ஸ் லேடி வந்துடுறாங்க. நீங்க வீட்டுல இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன், அதான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாம் நல்லா தானே போகுது, ஓகே தானே அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. உன் டேட் எப்படி போகுது, நல்லா தானே போகுது அப்படின்னு சொல்லிட்டு மிங்கோட அப்பா கேக்குறாரு. அது நல்லா தான் போகுது அப்படின்னு அந்த லேடியும் சமாளிக்க ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு நைட் ஏதோ சத்தம் கேக்குதுன்னு சியோ வெளியே ஜன்னல் வெளியா எட்டி பாக்குறா. பார்த்தா மூமு போலீஸ்க்கு போன் பண்ணிருப்பா போல. அவங்க அப்பாவை போலீஸ் இழுத்துட்டு போறாங்க. அடுத்த நாள் காலை சியும் நேரா மூமு பாக்கிறதுக்கு டான்ஸ் கிளாஸ்க்கு போயிடுறா. என்னடி ஆச்சு அப்படின்னு கேட்க, நான் இது சொன்னேன்ல உனக்கு தைரியம் நிறையன்னு, என் வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை தைரியமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சேன். அதான் எங்க அப்பா திட்டினதும் போலீஸ்க்கு போன் பண்ணிட்டேன்டி. அப்புறம் எங்க அப்பாவை போலீஸ் ரிலீஸ் பண்ணதும் எங்க அப்பா எங்க வீட்டையே துவம்சம் பண்ணிட்டாரு. ஆனா போலீஸ் மறுபடியும் இந்த மாதிரி நடந்ததுன்னா எங்களுக்கு கூப்பிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நான் பண்ணது தப்புன்னு எனக்கே தெரியுது, எனக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருக்குன்னு மூமு போலம்ப ஆரம்பிக்கிறா. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.